இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை துவையல். அது உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை, எண்ணெய், இஞ்சி, மிளகா, தேங்காய் துருவல், உப்பு, மிளகு, எள்ளு, புளி, கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பில் எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கடுகு போடுங்க. கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், எள்ளு கொஞ்சம் போட்டுக்கோங்க வாசனைக்கு, மிளகாய், மிளகு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம், இல்லை கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு போட்டால் வாசனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பருப்பு செவந்ததும் இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட புளியும் போட்டுக்கலாம். அடுப்பு அணைச்சிடுங்க. இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதும் உப்பு போட்டு மிக்சியில் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த துவையில் நீங்கள் அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லெண்ணெய் ஊற்றி. இல்லாட்டி தயிர் சாதம் அந்த மாதிரி இதுக்காக தொட்டுட்டும் சாப்பிடலாம். கருவேப்பிலை துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை 1 கப், தேங்காய் துருவல் அரை கப், இஞ்சி 1 தேக்கரண்டி, காய்ந்த மிளகாய் 3, கடலைப்பருப்பு 2 தேக்கரண்டி, உளுந்து 2 தேக்கரண்டி, கடுகு 1 தேக்கரண்டி, பெருங்காயம் அரை தேக்கரண்டி, மிளகு 1 தேக்கரண்டி, எள்ளு 2 தேக்கரண்டி, புளி விழுது 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. கருவேப்பிலை துவையல் செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது காய்ந்ததும் அதில் கடுகு சேர்த்து தாளிக்கவும். பிறகு அதில் உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம், எள்ளு, காய்ந்த மிளகாய், மிளகு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வறுக்கவும். பருப்பு சிவந்து வரும்போது அதில் இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய் துருவல், புளி ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கிளறி வதக்கவும். வதங்கியதும் அதை இறக்கி ஆறவிடவும். பிறகு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைத்து பரிமாறவும். கருவேப்பிலை துவையல் தயார் மேடம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது இன்னைக்கு செய்வீங்க, ஆனால் நாளைக்கு அந்த குழந்தைக்கு உதவியாக இருக்காது.